வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் மகரத்தில் சுக்கிரன் இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி பயணிக்க தொடங்கி டிசம்பர் 28 வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. ஏன் இந்த பதிவில் சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, செவ்வாய் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்கறதுனால செவ்வாய் சுக்கிரன் பார்வை சம்மந்தப்பட்டு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க இருக்கோம். இந்த பதிவு மிதுன லக்னக்காரர்களுக்கு, மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வராருங்க. அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சந்திரன் வந்தாலும் சரி, எந்த கிரகம் வந்தாலுமே 8ஆம் இடம் என்பது நமக்கு மைனஸ். என்ன மாதிரியான மைனஸ் அப்படின்னா, லக்னத்துக்கு அது இடைஞ்சல் தருது. லக்னம் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி, சிந்தனை திறன், ஆற்றல், நாம் குணாதிசயம், அதாவது ஒரு ஃப்ரீயாக இருக்கிறது. ஒரு வலிமையோடு இருக்கிற லக்னத்துக்கு 8ஆம் இடம் அந்த வலிமையை குறைக்குது, கஷ்டத்தை தருது, நஷ்டத்தை தருது, வலி வேதனை தருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட வகையில் இந்த சுக்கிரன் 3 நட்சத்திரத்தின் வழியாக போகிறார் மகர ராசியில். இது டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 28 வரைக்கும். அப்போ டிசம்பர் 2லிருந்து முதல் 11 நாட்கள் அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும். அடுத்து 10 நாட்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும். அடுத்து நமக்கு ஒரு 6 நாட்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகும். இப்போ இந்த முதல் 10 நாட்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு 8ஆம் இடத்துக்கு அது ஒரு பாதிப்பை குறைக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம சுக்கிரன் 8ல் இருந்தால் ஒரு வசதி குறைவு, அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள், அல்லது நமக்கு ஒரு நல்ல ஆடம்பரத்தை எதிர்பார்த்து ஒரு அகலக்கால் வச்சு அவஸ்தைப்படுறத குறிக்கிறது தான் இந்த 8ஆம் இடம். ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்தை 3ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள் தடுக்கப்படுகின்றன. அதாவது அது நடக்காது. அதனால் நமக்கு அவமானமோ கஷ்ட நஷ்டமோ அந்த சூரிய நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதிக்காது. இது டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது அந்த அமைப்பில் செவ்வாய் சுக்கிரன் பார்வை. இப்போ நமக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், அது வக்ரகதியில் இருக்கார், அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய பார்வை 8ஆம் வீட்டுக்கு விழுகிறதுனால இது பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகளை குறிக்குது. இப்போ நம்ம உறவுகள் யாராக இருந்தாலும், ஒன்று கணவன் மனைவியாக இருந்தால் அதுலேயும் பேச்சு சார்ந்து பிரச்சனை வர்றதை குறிக்குது. அதாவது செவ்வாய் பேசும்போதே ஒரு துணிச்சலையும் ஒரு ஆக்ரோஷத்தையும், அதில் நேரத்தில் ஒரு பொய் கலந்த ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் அதில் கமாண்டிங் இருக்கும், அதிகாரம் இருக்கும், அதில் கோபம் இருக்கும். அது ரசிக்காது. அதனால் என்ன ஆகும்னா, ஆப்போனண்ட்டில் கணவனானால் மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகும். இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் நம்முடைய லைஃப் பார்ட்னருக்கு 8ஆம் இடமாக மாறுது. 8ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் நம்ம லைஃப் பார்ட்னருக்கு 2ஆம் இடமாக மாறுது. இந்த 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் கனெக்டிவிட்டி ஆகும்போது அதில் ஆணுக்குண்டான களத்திரகாரகனான சுக்கிரனும் பெண்ணுக்குண்டான களத்திரகாரனான செவ்வாயும் அது பார்வை பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் 11லிருந்து டிசம்பர் 22 வரைக்கும் அந்த 11 நாட்கள் இதை கவனமாக செலுத்தி நம்ம பார்த்துக்கணும். இப்போ உழைப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் முதலீடு போட்டு உழைப்பு பண்ணுறவங்களுக்கு அதுக்கு நஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி கடன் வாங்கி ஒரு முதலீடு போட்டு ஒரு ப்ராசஸ் புதுசாக ஆரம்பிக்கலான்னு இருக்கவங்கெல்லாம் இந்த டைமில் செய்யக்கூடாது. அதுக்கு காரணம் நமக்கு செவ்வாயே நம்மளுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, நமக்கு கடன் ஸ்தானாதிபதி. அதே மாதிரி சுக்கிரன் என்ன தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் 8ல் போய் அவர் மைனஸாக நிற்கிறார். அதனால் இந்த வகையில் இது வாக்குவாதம், உறவுகள் ரீதியான வாக்குவாதம், கஸ்டமர் ரீதியான வாக்குவாதம், அல்லது புது காரியங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நஷ்டப்படுறது இது குறிக்கிறதுனால இந்த அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம்
3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு 6 நாள் வந்து செவ்வாய் சாரம் வாங்குகிறார். அப்போ அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது ஓரளவுக்கு வேலை செய்கிற நபர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கடின உழைப்பு தான், ஆனால் இருந்தாலும் இப்போ ஓவர் டைம் கிடைக்கும். அதனால் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு மனசுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் சிலது நல்லது நடக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு நமக்கு பூர்வ புண்ணிய கிரகம். அந்த கிரகம் வந்து சில உத்திகளை கையாளும். இப்போ 12ஆம் இடத்துக்கும் அவர் அதிபதி. ஒரு பிரயாணம் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஒரு வரவுக்கு, பொருள் வரவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோன்னு வைங்க, அது சம்மந்தப்பட்டதையும் ஒரு மூலதனம் போட்டாலும் அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போயிட்டுருக்கும் இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்பொழுது. இப்போ ஜாப் ஒர்க்கு மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கருவிகள், ஸ்பேர் பார்ட்ஸு, விவசாயம், பூமி, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங், ஆர்கிடெக்டு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்மை பண்ணுறோம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன், ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் மற்றும் நம்ம வந்து ஆடை ஆபரணங்கள் தயாரிப்புகள், ஒரு எதெல்லாம் வசீகரிக்கக்கூடிய தன்மையில் நம்ம அட்ராக்ஷனாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதெல்லாம் சுக்கிரன் சார்ந்தது. அது மெயினாக பெண்கள் அணியக்கூடிய அழகு சாதனங்கள், ஆபரணங்கள், இது எல்லாமே வரும். அப்போ அந்த வகையில் இது வந்து தொழில் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும், பொருள் வரவையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தன வரவை பெருசாக கூட கொடுத்துரும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் டென்ஷன் ஆகுறதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி விருப்பப்படுறாங்க, ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டு பழகுறாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு வாய்ப்பேச்சில் பிரச்சனை வர்றதுக்கு இதுக்கு காரணம் இருக்குது. ஏனென்றால் இந்த சண்டை செய்யக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். இந்த சண்டைக்குண்டான ஸ்தானம் வந்து 8ஆம் இடம். அப்போ அது வந்து என்ன ஆகும்னா ஒரு அதிருப்தியை அனுபவிக்கும். உறவுகளில் பிரிவினை ஏற்படுத்துகிற அளவுக்கு அது கொண்டு போகும். அப்படிங்கிறதுனால அதில் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். இப்போ இவ்வளவு பலன்களும் சொல்கிறது எல்லாமே நமக்கு திசாபுத்தி சார்ந்து தான் நடக்கும். இப்போ சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமம் நடந்தாலும் சரி, சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய திசாபுத்திரி அந்தரம் சூட்சுமம் நடந்தாலும் சரி, அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இது சூட் ஆகும். அந்த நடக்காமல் சுக்கிரன் இந்த திசாபுத்திகள் நடக்காமல் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. பட் என்ன அப்படின்னா சுக்கிரன் சார்ந்த சில விஷயங்கள் நமக்கு அது திருப்தி கொடுக்காது. இப்போ சுக்கிரன்னா ஒரு ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, ஒரு பொருள் வாங்கினா கூட அதில் லேட்டஸ்ட்டு பொருளாக இருக்கணும், ஒரு ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும், ஒரு ஆடம்பரமாக நம்ம செலவு செய்யணுன்ற கிரகம் தான் சுக்கிரன். சொகுசான வாகனங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான். வீட்டு மனை, நம்ம ஃபர்னிச்சர்ஸு, ஒரு பெட்டு, பஞ்சனை, ஒரு பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே ஒரு கவர்ச்சி, வசீகரம், ஆடம்பரத்தம், சினிமா சார்ந்த துறைகளையும் குறிக்கிறது தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் வந்து நமக்கு 8ஆம் இடம் போகும்போது நமக்கு வந்து அதில் எல்லாம் ஆர்வம் காட்டும்போது நமக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் தடைகளையோ தோல்விகளையோ தருங்கிறது தான் அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய பலன். அதனால் அதில் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த சூரியன் நட்சத்திரத்தில் போகும்போது அந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான பாதிப்பு பெருசாக இருக்காது. மற்ற 2 நட்சத்திரங்களையும் இருக்குங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நமக்கு சுக்கிரனுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கிறவங்க இதில் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.